இந்த சட்டமன்ற தொகுதியில் வேலை செஞ்சிருக்கிறேன். எந்த ஒரு சின்ன தவறும் எனக்கு தெரிஞ்சு செய்யாமல் சிறப்பாக எல்லாரோட அன்பு பாசத்தோடு இந்த தொகுதியில் வேலை செஞ்சிருக்கேன். அதையும் மீறி ஏதாவது எனக்கு தெரியாம ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் கூட அதை மன்னிக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னால் அடுத்தது மறுபடியும் தேர்தல் வரும்போது அதனால எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். யாருக்கும் ஆசைன்றது யாருக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எத்தனையோ பேர் என்ன உருவாக்கியிருக்காரு. கவுன்சிலராக இருந்தாலும் சரி, சேர்மன்களாக இருந்தாலும் சரி, வைஸ் துணை மேயராக இருந்தாலும் சரி, மேயராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய காலகட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது என்ற வரலாறு. ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் வேலை செஞ்சாலும் ஒரு பக்கம் கட்சி வேலையும் சிறப்பாக எந்த நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அளவுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா மாவட்டத்திலும் பிரச்சனை இருந்துதான் செய்யும், கோஷ்டி இருந்துதான் செய்யும். ஆனா நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாரும் அண்ணன் தம்பிகள் போல் ஒரு குடும்பம் போல் எல்லாரும் பழகி கிட்டத்தட்ட நான் 12வது வருஷம் மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். இந்த 12 வருஷத்துலையும் 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷத்துல இருக்கிறேன். எல்லா நிர்வாகிகளோடு அன்பு பாசத்தோடு தான் பழகிருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினராக 10 வருஷம் பணியாற்றிருக்கேன். தலையில் 5 வருஷம் இருந்தேன். அவங்களதான் என்ன முதல்ல சட்டமன்ற ஆட்டங்கள் இதுதான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஒன்றிய செயலாளர் 16 வருஷம் இருந்தேன். இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளவோ என்னுடைய இதுல சில இது நடந்தாலும் கட்சி என்னுடைய பணி சிறப்பாக செஞ்சிருக்கிறேன். மீண்டும் 1ஆம் தேதி நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் அன்னைக்கு தான் விருப்பமனு தாக்கல் செய்யறாங்க. அன்னைக்கு நானும் என்னுடைய விருப்பமனத்தை 1ஆம் தேதி தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு தாக்கல் செய்யறேன். ஒற்றுமையோடு சென்று தாக்கல் செய்வோம். கேட்பதற்கு யார் வேணாலும் கேட்கலாம். கொடுப்பது தலைவர் அவர்கள். 234 சட்டமன்ற தொகுதியில் தலைவர் தான் நிற்பார் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லுங்கள். மனசில் இருக்கிறதெல்லாம் மாவட்ட செயலாளர் திறந்து விட்டாரு. இடையில இந்த 5 வருஷம் சொல்ல பார்த்தீங்களா, மிகப்பெரிய இழப்பு ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட ஆறாதபடி அவரால் பேச முடியுது. அதுக்குள்ள அவருடைய குரல் திறந்துருச்சு. அந்த ஒரு நிலையிலையும் அந்த கட்சிப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. மனசில் திறந்து இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. நாங்கள் இவர் சொன்னது மாதிரி கட்சி தலைமை முடிவெடுக்கும் யார் வேட்பாளர் என்று 3 தொகுதியிலும் வெற்றி பெற செய்வது உங்கள் கடமை, உங்கள் கடமை, உங்கள் கடமை. கோஷ்டிகளுக்கு இடம் கொடுக்காமல், மனமாட்சிகளுக்கு இடம் கொடுக்காமல், உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன், கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்பு உதயசூரியன் என்பதை மட்டும் நினைவு கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்புகள் எல்லாம் வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி 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 நன்றி.